Welcome to GV's Way to English. Good morning, dear children. Already we have seen prepositions of time. In this video, we are going to see prepositions of place. இப்போது இடத்த வச்சு ஒரு நவுனுக்கும் இன்னொரு நவுனுக்கும் எப்படி நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம், எப்படி வந்து அதோட ரிலேஷன்ஷிப்பை வச்சு அதோட மீனிங் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். There is a ball on the table. இப்போ இது கீழே இருக்க அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது டேபிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது பால். தெர் இஸ் அ பால் ஆன் த டேபிள். ஆன் அப்படின்றது இங்கே பிளேஸை குறிக்குது. மேஜையின் மீது பந்து உள்ளது. அப்போது ஆன் அப்படின்றது மேலே. நெக்ஸ்ட்டு தெர் இஸ் அ பால் அபவ் த டேபிள். அபவ் த டேபிள்னால் ரொம்ப தூரம். இந்த அபவ் அப்படின்றது வந்து இதை அபவையும் ஓவரையும் நான் டிஃபைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஓவர் அப்படின்றது தலைக்கு மேலே இருக்க ஃபேனை சொல்லலாம். எபவ் அப்படின்றது ஸ்கையை சொல்லலாம். above the world so high. ஸோ ஓவர் அப்படின்றது எபவுக்கும் கீழே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவர் அப்படின்னா தலைக்கு மேலே. உனத்தை தாண்டி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ கிராசஸ் ஓவர் த ஃபென்ஸை தாண்டி போயிட்டுருக்கான், எகிரி குச்சி போகிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது அதான் ஓவர், அதோடைய லிமிட் தான் ஓவர். பட் எபவ்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஹைட்டு, நம்ம விட கிரவுண்ட் லெவலை விட ரொம்ப ஹைட்டாக இருக்குது எபவ். தெர் இஸ் அ பால் அபவ் த டேபிள். அப்போது நான் தூக்கி பாலை போடுறேன், அது மேக்ஸிமம் சீலிங்கை தாண்டி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் மேலே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அதை எபவ்னு நம்ம குறிப்பிடலாம். நெக்ஸ்ட்டு தெர் இஸ் அ பால் ஓவர் த டேபிள். இந்த இடத்துல பாருங்கள், ஓவர்னு சொல்கிறேன், கொஞ்சம் மேலே. இது வந்து ஃபேனுக்கும் நம்ம டேபிளுக்கும் அல்லது நமக்கும் டேபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேன் இருக்குது, இங்கே டேபிள் இருக்குது. திஸ் இஸ் எபவ். திஸ் இஸ் ஓவர். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஓவர்னும். இங்கே வந்து ஸ்கைக்கும் அல்லது ரொம்ப உயரத்துக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப்பை இது கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த இடத்த எபவ்னு சொல்லுவோம். எபவ்ன்றது ரொம்ப ஹைட்டு, ஓவர்ன்றது நம்ம தலைக்கு மேலே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேபிளுக்கு முன்னாடி. இது டேபிள் அப்படின்னா டேபிளுக்கு முன்னாடினா இந்த இடம் வரும் இல்லையா, டேபிளுக்கு முன்னாடி பால் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தெர் இஸ் அ பால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டேபிள். அந்த இடத்த நமக்கு புரிஞ்சிடுச்சுன்னா இதை ஈஸியாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஆன் அப்படின்றது மேலே, எபவ் அப்படின்றது ரொம்ப உயரமாக, ஓவர் அப்படின்றது தலைக்கு மேலே, இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி. நெக்ஸ்ட்டு தெர் இஸ் அ பால் பிசைட் த டேபிள். டேபிள் பிசைட்னா பை த சைட் ஆஃப் அர்த்தம். இந்த பக்கம் இருந்தாலும் பக்கத்தில் தான், இந்த பக்கம் இருந்தாலும் பக்கத்தில் தான் இல்லையா. அப்போ பை த சைட் ஆஃப், பிசைட்னா சைடில், பக்கத்தில். ஹீ சாட் பிஹைண்ட், பிசைட் தான் பார்த்துட்ருக்கோம். ஹீ சாட் பிசைட் மீ, என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு பிலோ அப்படின்றது அடியில். அண்டர் அப்படின்னா கீழே, பிலோனா அடியில். இப்போ தண்ணிலாம் போகும்ல, நீங்கள் அந்த பிரிட்ஜை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பிரிட்ஜு, இங்கே வந்து தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த இடம் தான் வந்து பிரிட்ஜ் இருக்குது. இந்த இடத்துல தண்ணி ஓடுது அப்படின்னா தெர் இஸ் அ ஸ்ட்ரீம் பிலோ த பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜு மேம்பாலத்துக்கு கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு. பிலோ அப்படின்றது அங்கே. அண்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது கீழே. ஒரு கேட் வந்து கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சிட்ருக்கு, இல்லை ஒரு பால் வந்து டேபிளுக்கு அடியில் இருக்குன்னும் போது தெர் இஸ் அ பால் அண்டர் த டேபிள். பட் பிலோ அப்படின்றது கீழாக, குறைவாக. த டிகிரி சென்டிகிரேட்ஸ்லாம் சொல்லும்போது நம்ம பிலோ யூஸ் பண்ணுவோம். ரூம் டெம்பரேச்சர் இஸ் பிலோ 30 டிகிரி, பிலோ 5 டிகிரி அப்படின்லாம் சொல்லும்பொழுது நம்ம பிலோ யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அண்டர் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், கீழே. நெக்ஸ்ட்டு பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க. தெர் இஸ் அ பால் பிஹைண்ட் த டேபிள். டேபிளுக்கு பின்னாடி ஒரு பால் இருக்குது, கொஞ்சமாக அது வெளியே தெரியுது அப்படி நகர்த்தி பார்க்கும்போது. அப்போ பின்னாடி, பிஹைண்டுனா பின்னாடி, அண்டர்னா கீழே, பிலோனா அடியில், பிசைட்னா பக்கத்தில். நெக்ஸ்ட்டு தெர் இஸ் அ பால், இதோ இருக்கு பாருங்கள் பால், தெரியுதா. தெர் இஸ் அ பால் between 2 tables. 2 டேபிளுக்கு நடுவில். அப்போ இரண்டிற்கும் மத்தியில்னு சொல்லும்பொழுது பெட்வீன் வரணும். இரண்டிற்கும் மத்தியில் அப்படின்பொழுது பெட்வீன் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது, பால் இருக்குது. 2 பேருக்கும் நடுவில் சொத்து பிரித்து தரோம். 2 பேருக்கும் நடுவில் லட்டுவை புட்டு தரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பெட்வீன் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அமேங். இந்த அமேங் அப்படின்றது சரவுண்டட் பைன்னு அர்த்தம். அமேங்குக்கு என்ன அர்த்தம், சரவுண்டட் பை.
இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேருக்கும் என்கிட்ட இருக்க சாக்லேட்ஸை நான் கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது அங்கே நான் பிட்வீன் யூஸ் பண்ண மாட்டேன். சாக்லேட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமேங் த சில்ட்ரன். 100 குழந்தைங்களுக்கு நான் சாக்லேட்ஸை பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். தெர் இஸ் அ பால் அமேங் த டேபிள் நிறைய இருக்குது பாருங்கள். அதுக்கு நடுவில் பால் இருக்குது, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல பால் இருக்குது, இங்கே இருக்குது அங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த நிறைய டேபிளுக்கு மத்தியில் பால் இருக்குது. தட் இஸ் இட் இஸ் சரவுண்டட் பை chairs or tables. அந்த ball is surrounded by chairs. அதான் அதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதுலேயும் முக்கியமாக அதில் எப்படி நம்ம அட் இன் ஆன் சொன்னோம் இல்லையா, அதே போல் பிளேஸ் தட் இஸ் பொசிஷன் டிரெக்ஷன் குறிக்கிறதுக்கும் அட்டு இன்னு ஆன் யூஸ் பண்ணுறோம். இதில் அட் அப்படின்றது பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு. என்ட்ரன்ஸில் அந்த பிளேயோட முடிவில், அந்த நாடகம் முடியும் போது பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அட் த என்ட்ரன்ஸ், அட் த எண்ட் ஆஃப் த பிளே. இதில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஒர்க் அட் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்போ அட் அப்படின்னும் போது அட் ஹோம், அட் ஸ்கூல், அட் ஒர்க், இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு இன் அப்படின்றது என்க்ளோஸ்டு ஸ்பேசஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது மூடி வச்சுருக்கிறது, உள்ளே இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, என்க்ளோஸ்டு மூடி இருக்கிற இடத்துக்கு. இன் த ரூம், இன் த ஸ்டேடியம், இன் மை பேக், ஐ ஹாவ் அ லட்டு இன் மை பேக். பேக்குள்ளே ஒரு லட்டு வச்சுருக்கேன், கவருக்குள்ளே ஒரு லட்டு இருக்குதுன்னு சொல்லும்பொழுது இன் யூஸ் பண்ணுறோம். இதில் எக்ஸப்ஷன் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் தான் ஸ்கையே, பட் வானத்தில் அப்படின்னு சொல்லும்போது இன் த ஸ்கை, த பேர்ட்ஸ் ஃப்ளை இந்த ஸ்கைன்னு சொல்கிறோம். அது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ஸ்கை, பட் இங்கே என்னன்னு சொல்கிறோம், இந்த ஸ்கைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆன் பாருங்கள். ஆன் வந்து சர்ஃபேஸஸ் மேலே, அதாவது பார்க்கும்போதே தரைக்கு மேலே, டேபிளுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் சர்ஃபேஸஸ். இதிலான எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழியில் நான் போயிட்டே இருக்கும்போது ஆன் தி வே, ஐ எம் ஆன் தி வே டு ஸ்கூலுக்கு வர வழியில் இருக்கேன், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஆன் யூஸ் பண்ணுறோம். ஆன் யுவர் லெஃப்ட் சைடு, ஆன் யுவர் ரைட் சைடு, அப்பயும் ஆன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பஸ்ஸில் இருக்கேன்னு சொல்லும்போது கூட ஆன் தி பஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸில் இப்போ நான் சொல்லியிருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா விதிவிலக்குகள். இதுதான் ரூலை மீறின விஷயந்தான் விதிவிலக்குகள்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த விதிவிலக்குகள்ன்றது எக்ஸப்ஷன்ஸு. ஆன் தி வே, ஆன் தி லெஃப்ட், ஆன் தி பஸ். இது இல்லாமல் அட்டும் இன்னொரு சின்ன டிஃப்ரென்ஸும் நான் சொல்லிடுறேன். 2 இடத்த லொக்கேட் பண்ணுறோம் சொல்கிறோம் அப்படின்னும் போது ஒரு இடத்த அட்டு, அதாவது சின்ன இடத்த அட்டுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவோம், பெரிய பிளேஸை இன்னுன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி லிவ்ஸ் அட் தாமரை நகர் இன் திருப்பூர். திருப்பூர் அப்படின்றது ஊர் பேர். அங்கே இருக்கிற தாமரை நகர் பகுதியில் அவன் வசிக்கிறான். அப்போது தாமரை நகர்ன்றது சின்ன இடம், அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் சின்ன இடம் திருப்பூரை விட. அப்போது சின்ன இடத்துக்கு அட்டும் பெரிய இடத்துக்கு இன்னும் போடலாம். ஸோ எந்தெந்த இடத்துல அட்டின் நான் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே நம்ம ப்ரப்போசிஷன்ஸை தவறில்லாமல் நம்மளுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜ்லேயும் பயன்படுத்த முடியும். ஓகே டியர் சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 3ல் இன்னும் ரிமைனிங் ஒரு பார்ட் இருக்குது, அதை பார்த்துடலாம். தேங்க்யூ.